السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن محمدا عبده ورسوله. فقد قال الله تعالى في القرآن المجيد والفرقان الحميد بعد أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، وقال النبي صلى الله عليه وسلم: وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. وقال أيضا: فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுக்கு எல்லா புகழும் புகழ்ச்சியும் உரித்தாகட்டும். இந்த வல்ல ரஹ்மானின் சாந்தியும் சமாதானமும் அருளும் கிருபையும் நேசமும் பாசமும் அனைத்து தூதர்கள் மீதும், குறிப்பாக நமது உயிருக்கும் மேலானவர் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய குடும்பத்தாரின் மீதும், அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், இன்னும் இந்த இஸ்லாத்துக்காக தியாகம் செய்த அனைத்து இமாம்கள், சலஃபுகள், முன்னோர்கள், நல்லவர்கள், இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணித்த வாழுகின்ற முஸ்லிமான அனைத்து ஆண்கள், பெண்கள், குறிப்பாக இந்த இறை இல்லத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டமாக என்று கூறி என்னுடைய இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் பார்க்கக்கூடிய விஷயம், என்னுடைய தலைப்பு மார்க்கமா அல்லது உலகமா. பொதுவாக அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய நன்றிக்கு பிறகு நாங்கள் அடிக்கடி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸை தான் குத்பாவிலே படிப்போம். ஹைருல் ஹதீஸி கிதாபுல்லாஹ், மிக சிறந்த வார்த்தை அல்லாஹுடைய வார்த்தை. வழி என்று பார்க்கும் பொழுது நேரான சரியான வழி, நேரான பாதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழி, அவர்களுடைய பாதை, அவர்களுடைய வழிகாட்டிதான் சிறந்த பாதை என்று நாங்கள் பார்க்கின்றோம். அந்த விஷயத்தில் மார்க்கமா உலகமா என்று பார்க்கும் பொழுது பலர், அதாவது முஸ்லிம் இல்லாதவர்களும் சரி, முஸ்லிம்களில் பல்வேறு மக்கள், அதிகமான மக்கள், பொதுமக்கள் நினைக்கக்கூடிய விஷயம், இஸ்லாம் என்ன செய்கின்றது? உலக விஷயத்திலிருந்து தடுக்கின்றது. அதாவது உலக விஷயத்தை இஸ்லாம் ஊக்குவிப்பதில்லை, அதை செய்யக்கூடிய காரியத்தை தடுக்கின்றது என்ற விஷயங்கள் எல்லாம் நாங்கள் பொதுவாக பொதுமக்களுடைய வாயில் பார்க்கின்றோம். உதாரணத்திற்கு, பெண்கள் வேலைக்கு செல்லக்கூடாது என்று இஸ்லாம் கட்டாயம் படுத்திருக்கிறது. அதே போன்று இந்த வியாபாரங்கள் முஸ்லிம்கள் செய்யக்கூடாது என்று இஸ்லாம் நிர்பந்தம் செய்கின்றது.
இப்படி பல்வேறு துறைகளில் பல்வேறு விஷயங்கள் இஸ்லாம் முஸ்லிம்களை கட்டுப்பாட்டில் வைக்கின்றது. அவர்களுக்கு உலக விஷயத்தில் சுதந்திரம் கிடைப்பதில்லை என்றெல்லாம் பல்வேறு பேச்சுகளை நாங்கள் கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றோம். ஆனால் இஸ்லாத்தை முழுமையாக படித்தால் இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய சட்ட திட்டங்களை நன்றாக ஆய்வு செய்தால் நமக்கு புரியும். இஸ்லாம் ஒருபோதும் உலகத்தில் பயன் தரக்கூடிய விஷயத்தை தடுப்பது கிடையாது. உலகத்தில் தனக்கும் மற்றவர்களுக்கும், எனக்கும் சரி பிறருக்கும் சரி, லாபம் தரக்கூடிய நன்மை தரக்கூடிய விஷயங்களை ஒருபோதும் தடுப்பது கிடையாது. உலக விஷயத்தில் ஆராயக்கூடிய விஷயங்களை கூட இஸ்லாம் தடுப்பது கிடையாது. இன்னும் சொல்ல போனால் உலக விஷயங்களை ஆராய்ப்பதுதான் இஸ்லாமே வலியுறுத்தி சொல்லுகின்றது. நீங்கள் குர்ஆனை எடுத்து படித்து பாருங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெறும் மறுமையை பற்றியே சொல்லிக் கொண்டவில்லை. சூரத்துல் காஷியாவை எடுத்து படிச்சு பாருங்க. அஃபலா யன்துரூன இலல் இப்லி கைஃப குலிகத். நீங்கள் பார்க்கவில்லையா, அவர்கள் பார்க்கவில்லையா, இந்த ஒட்டகத்துடைய படைப்பு எப்படி அதிசயமாக இருக்கின்றது? இந்த குர்ஆனுக்கும் ஒட்டகத்துக்கும் என்ன தொடர்பு? வ இலல் ஜிபாலி கைஃப நுஸிபத். அந்த மலைகள் எப்படி நட்டிருக்கின்றது, அந்த மலைகள் எப்படி இந்த பூமியில் இருக்கின்றது, அதை பற்றி அல்லாஹ் விசாரிக்க சொல்றான், அதை பற்றி ஆய்வு செய்ய சொல்லுகின்றான். வ இலஸ் ஸமாஇ கைஃப ருஃபிஅத். அந்த வானம் எப்படி மேலோங்கி இருக்கின்றது. வ இலல் அர்தி கைஃப சுதிஹத். இந்த பூமி எப்படி விரிவாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கியிருக்கிறான் என்று அவர்கள் பார்க்கவில்லை என்று அல்லாஹ் கேட்கின்றான். இந்த விஷயங்களை வலியுறுத்தி சொல்லிக் கொண்டு ஒவ்வொரு ஜுமாவிலும், அதாவது வாரத்தில் ஒரு முறையாவது இதை கண்டிப்பாக படிக்க வேண்டும், சுன்னாஹ்வாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜுமாவுடைய தொழுகையிலே கட்டாயப்படுத்தினார்கள், சுன்னத்தாக கருதினார்கள். அப்ப என்ன விஷயம், என்ன என்ன இதுல பொருத்தம், என்ன ஒரு தொடர்பு? வானத்தை பத்தி அல்லாஹ் பேசுகின்றான், ஒட்டகத்தை பத்தி அல்லாஹ் பேசுகின்றான், பூமியை பத்தி பேசுகின்றான், மலைகளை பத்தி அல்லாஹ் பேசுகின்றான். இதற்கும் இஸ்லாத்துக்கும் என்ன சம்பந்தம்? அதாவது வெளிப்படையாக மக்கள் இது ஆன்மீகம், முழுமையாக இஸ்லாம் ஆன்மீகை பற்றி தான் சொல்லிக் கொண்டிருக்கின்றது என்று பார்த்தால், இப்ப இந்த ஒட்டகத்தும் இந்த வான பூமியில என்ன ஆன்மீகம் இருக்குது? இது அல்லாஹ் ஏன் குர்ஆன்ல பதிவு செய்கின்றான்? இதை ஏன் வாரம் வாரம் படிக்க சொல்லுகின்றான்? இதுக்கு என்ன தொடர்பு இருக்கின்றது? அப்ப நன்றாக படிச்சு பார்த்தால் தான் தெரிகின்றது, இது எல்லா விஷயமும் நமக்கு இறைவன் ஒருவன் தான் என்று கட்டளை அந்த விஷயத்தை உணர்கின்றது என்றுதான் நமக்கு புரிய வைக்கின்றது. அதாவது இந்த ஒட்டகமே இப்படி அதிசயமாக இருக்குது. ஒரு 6 மாத காலம் ஒரு ஒட்டகம் தண்ணி குடிக்காம இருக்கும். பல நாட்களாக அந்த ஒட்டகம் நடந்து கொண்டே இருக்கும். அதனுடைய வெயில் வெப்பம் அதனுடைய தோலில் அவ்வளவு எரியாமல் அதற்கு குளிர்ச்சியாக அந்த வெயிலிலும் அந்த ஒட்டகம் நடந்து போய்கிட்டே இருக்கும். இப்படிப்பட்ட பல அதிசயங்கள் அந்த ஒட்டகத்துடைய உடலில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கிறான். அல்லாஹ் நமக்கு என்ன புரிய வைக்கின்றான்? இதை ஆய்வு செய்யுங்க. ஒரு படைப்பை இப்படி இருக்கிறது என்று சொன்னால், இந்த படைப்பாளன் அந்த ரப்புல் ஆலமீன் அவன் எவ்வளவு அதிசயமானவனாக இருப்பான், அவன் எவ்வளவு சக்தி உள்ளவனாக இருப்பான் அப்படின்னு நமக்கு அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமாக உணர்த்துகின்றான். அப்ப இந்த மார்க்கத்தை முழுமையாக படிக்கும் பொழுது நமக்கே புரியும், மார்க்கம் ஒருபோதும் உலக விஷயத்திலிருந்து தடுப்பதே கிடையாது. இன்னைக்கு மதரசால பிள்ளைகளை அனுப்புவதற்காக முதல் கேள்வி, ஸ்கூல் இருக்கா, காலேஜ் இருக்கா? நல்ல விஷயம், நல்ல ஒரு சிந்தனை தான். ஆனால் நம்மளுடைய சிந்தனை எந்த இடத்துல மாறுபடுது அப்படின்னு சொன்னா, மதரசால ஸ்கூல் இருந்தால்தான் நம்ம சேர்ப்போம். குர்ஆன் இருக்குதா, நல்ல தரமான உஸ்தாதுகள் இருக்காங்களா, ஹாஃபிஸ் நல்லா இருக்காங்களா அப்படின்னு கேள்வி வராது. அப்படின்னு ஒருபோதும் கேள்வி கேட்க மாட்டாங்க. படிக்கக்கூடிய ஒரு முழுமையான ஹாஃபிதா, அவருடைய ஞாபகம் சக்தி நல்லா இருக்குதா, குர்ஆனை நல்லா படிக்கிறாரா, இப்படிப்பட்ட எந்த கேள்வியும் நம்ம மதரசால கேட்க மாட்டோம். எடுத்த உடனே முதல்ல ஃபீஸ் எவ்வளவு, இரண்டாவது இதுல டியூஷன் இருக்குதா, ஸ்கூல் இருக்குதா, காலேஜ் டிகிரி இருக்குதா. ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு நாங்கள் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு மதரசாக்களையும் மக்கள் இதுலயும் ஆர்வமாக வர வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு காலேஜ்ல இருந்து இல்ஹாக் பண்ணிக்கிட்டு அதை மார்க்க கல்வியோடு அந்த உலக கல்வியும் கொடுப்பதற்கு முயற்சி செய்யறாங்க. ஆனாலும் மதரசாவில் படிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய எண்ணிக்கை ரொம்ப குறைவு. அப்ப வெளியில இருக்கக்கூடிய மக்கள் என்ன நினைக்கிறாங்க, மதரசா அப்படின்னா முழுமையா மார்க்க படிப்பு.
பஃபலா யன்துரூன இலல் இப்லி கைஃப குலிகத பத்தி தஃப்சீர்ல அவ்வளவு பெருசா எழுதுறாங்க. இதெல்லாம் மார்க்கமா? ஒட்டகத்தை பத்தியும் உலகத்தை பத்தியும் இந்த பூமியை பற்றியும் இந்த வானத்தை பற்றியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும் பொழுது இதெல்லாம் நமக்கு என்ன சொல்ல வருகின்றது? இது மார்க்கம் சம்பந்தப்பட்ட ஏதாவது சட்டம் திட்டமா? நோன்பு இப்படி வைக்கணும், இந்த நேரத்தில் வைக்கணும், தொழுகை இப்படி தொழுவணும் அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த விஷயம் இந்த வசனத்துல சொல்லி இருக்கிறான் என்று கேட்டால் இல்ல. இதுல இருந்து நமக்கு உலக விஷயத்தையும் படிக்க வேண்டும் என்றுதான் அல்லாஹ் நமக்கு வலியுறுத்துகின்றான். ஆனால் ஒருபோதும் அந்த உலக விஷயத்தில் முழுமையாக மூழ்கி விடக்கூடாது. அததான் அல்லாஹ் நமக்கு புரிய வைக்கின்றான். உலக படிப்பை படிக்க வேண்டும், ஆனால் உலக விஷயத்தில் மூழ்கி இருக்கக்கூடாது. மார்க்க படிப்பை படிக்க வேண்டும், ஆனால் மார்க்க விஷயத்தில் முழுமையாக மூழ்கி இருக்க வேண்டும். உலக காரியங்களை செய்ய வேண்டும், ஆனால் மறுமைக்கான மார்க்க விஷயங்களை செய்து கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் வித்தியாசம். அப்ப இன்னைக்கு வெளிப்படையாக இருக்கக்கூடிய வெளியே மக்கள், முஸ்லிம் இல்லாதவர்கள் என்ன நினைக்கிறாங்க? முஸ்லிம் இஸ்லாம் என்று சொன்னால் பள்ளிவாசல்ல வெறும் தொழுவாங்க. இன்னைக்கு நாமும் அப்படிதான் வச்சிருக்கோம். பள்ளிவாசல்ல வெறும் தொழுவுறதுக்காக தான் வச்சிருக்கோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்துல பாருங்க, உலக விஷயம் வியாபாரத்தை விட்டு விட்டு பல்வேறு விஷயங்கள் பள்ளிவாசல்ல நடந்தது. ரசூலுல்லாஹி அவர்களுடைய காலத்துல பள்ளிவாசல் ஒரு கோட்டா இருந்தது. ரசூலுல்லாஹி அவங்க தீர்ப்பளிப்பாங்க. அதே பள்ளிவாசல் மஸ்ஜிது நபவியில ஜெயிலா இருந்தது. சுமாமா ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக பள்ளிவாசல் இருக்கக்கூடிய இதே மாதிரி ஒரு தூணுல கட்ட போட்டு இருந்தாங்க. கோட்டா இருந்துச்சு, ஜெயிலாக இருந்துச்சு. சஹாபாக்கள் யாராவது, பணக்கார சஹாபாக்கள் யாராவது விருந்து செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, ரசூலுல்லாஹ்க்கு ஏதாவது சிறப்பா செஞ்சாங்க அப்படின்னா உடனடியா ரசூலுல்லாஹ் கொண்டு வருவாங்க. ரசூலுல்லாஹ் உடனடியா பள்ளிவாசல்ல இருக்கக்கூடிய அஸ்ஹாபு சுஃபா அந்த சஹாபாக்களுக்கு போய் கொடுப்பாங்க. விருந்து மாதிரி ஒரு மாலு மாதிரி இருந்துச்சு. யாரும் வரலாம், சாப்பிடலாம். ரசூலுல்லாஹ் அவர்கள் அடிக்கடி நடக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி பள்ளிவாசல் ஆயிடுச்சு. எந்த விஷயமாக இருந்தாலும் பள்ளிவாசலுக்கு எல்லாம் ஓடி வருவாங்க. யா ரசூலுல்லாஹ், இப்படி வேகமா அதிகமா மழை பெய்யுது, யா ரசூலுல்லாஹ் சூரிய கிரகணம் வந்துருச்சு, யா ரசூலுல்லாஹ் இந்த மாதிரி பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு பிரச்சனை இருக்கக்கூடிய நேரங்கள் எல்லாம் சஹாபாக்கள் அந்த மக்கள் எல்லாம் பள்ளிவாசலுக்கு வந்து விடுவார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அந்த காலத்தில் வாழக்கூடிய காஃபிர்கள் மட்டுமில்லாமல் முனாஃபிகீன்கள் மதீனால முனாஃபிகீன்கள் இருந்தாங்க இல்லையா, முஸ்லிமுடைய முகத்தை மூடி ஏற்றுக்கொண்டு, அதாவது முஸ்லிம் என்று சொல்லிக் கொண்டு இஸ்லாத்துக்கு விரோதமாக இருப்பாங்க. உள்ளத்துல வெளிப்படையாக அவர்கள் முஸ்லிம் என்று சொல்வார்கள். அவர்கள் பள்ளிவாசல்லையும் வருவாங்க. ஏன்? அவர்கள் மீது சந்தேகம் வரக்கூடாது என்று. அவர்களும் இந்த பள்ளிவாசலில் மார்க்கத்தை முழுமையாக பின்பற்றுகிறார்கள் என்று வெளிப்படையாக எல்லாருக்கும் காமிக்கணும் அப்படின்னு. அப்ப இங்க நீங்க பாருங்க, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல பள்ளிவாசல் வெறும் பள்ளிவாசல் அல்ல, ஒரு மதரசா, ஒரு ஸ்கூலு, ஒரு கோர்ட்டு, ஒரு காலேஜ், ஒரு கவுன்சிலிங் சென்டர், அதே போல போர்ல வந்து யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களை வந்து ஒரு மருத்துவம் ஹாஸ்பிட்டல் மாதிரி. ஆனா குடிசையாக இருக்கக்கூடிய சின்ன பள்ளிவாசல் தான். இந்த அளவுக்கு இரும்பு, சிமெண்ட், இந்த மாதிரி கல்லு, இந்த மாதிரி பில்டிங் எல்லாம் போல பள்ளிவாசல் கிடையாது அந்த காலத்துல. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல அவ்வளவு எளிமையாக இருக்கக்கூடிய சாதா பள்ளிவாசல் தான். ஆனால் என்னென்ன காரியங்கள் நடந்தது! அந்த மதரசாவில் படித்தவர்கள் தான் உலகத்தில் எல்லா இடத்திலும் இஸ்லாத்தை போய் கொண்டு சேர்ந்தார்கள். அப்ப மார்க்கம் ஒருபோதும் உலக விஷயத்தை தடுப்பது கிடையாது. எங்க தடுக்குது அப்படின்னு சொன்னா, இஸ்லாத்துக்கு முரணாக இருக்கக்கூடிய விஷயங்களை தடுக்கின்றது. உலகம் சொல்லும் வட்டி வாங்கி, இன்ட்ரெஸ்ட் வாங்கி, இஎம்ஐ வாங்கி, இதெல்லாம் இந்த காலத்துல சகஜமான விஷயம். மார்க்கம் தடுக்கும் அந்த இடத்தில். அப்பதான் நம்ம முடிவெடுக்கணும், மார்க்கமா உலகமா. இதான் சவால். வட்டியில இருந்தா வியாபாரத்துல நல்ல லாபம் கிடைக்கும். வட்டி நமக்கு கொடுத்தாலும் நமக்கு லாபம் கிடைக்கும். வட்டி வாங்கக்கூடியவங்க அவங்களுக்கு உடனடியா கடன் கிடைக்கும். இப்படி எல்லா விஷயத்திலும் வட்டியில நமக்கு லாபம் இருக்குதே அப்படின்னு வட்டின் பக்கம் போயிட்டா போதும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த இடத்துல தடை செய்கின்றான். நீங்க வட்டின் பக்கம் போய் வட்டியை வாங்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, ஃபஅதனு பிஹர்பின் மினல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதருக்கும் எதிராக நீங்கள் போர் செய்வதற்கு தயாராக இருங்கள் என்று அல்லாஹ் நமக்கு எச்சரிக்கின்றான். காலேஜ்ல படிக்கிறோம், மாணவர்கள் ஸ்கூல்ல படிக்கிறார்கள், இளம் வயது சமூக இளைஞர்கள், வாலிபர்கள், வேலை செய்யக்கூடிய பெரியவர்கள்,
இவங்க எல்லா இடத்திலுமே ஆண்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய ஃபித்னா என்ன வரும்? பெண்களுடைய ஃபித்னாக்கள் அதிகமாக வரும். இல்லை என்று சொன்னால் நைட்டு உட்கார்ந்துக்கிட்டு வாட்ஸ்அப்ல, இன்ஸ்டால, பேஸ்புக்ல ஒரு டிபியை பார்த்து மெசேஜ் பண்ண வேண்டியது. இப்படிதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய நிலைமை மாறிவிட்டது. இப்ப பெண்களை விஷயத்தில் இந்த உலகம் என்ன சொல்லும்? அவங்க கிட்ட கேஷுவலா பேசலாம், ஒன்னும் தப்பு கிடையாது. அவங்க கிட்ட ஃப்ரெண்ட்ல பேசினாதான் நல்லா பழக முடியும். நல்லா பழகினாதான் அந்த இடத்துல நல்லா வேலை செய்ய முடியும். உலகம் சொல்லும், மார்க்கம் தடை செய்யும். இல்ல, அந்நிய பெண்ணிடம் தனிமையில் இருப்பது ஹராம். அவர்களை தொடுவது எவ்வளவு பெரிய தப்பு. ஒரு கோடாரியை தன்னுடைய சுத்தி எடுத்து தன்னுடைய தலையில் அடிப்பதற்கு சமம். அவ்வளவு கடுமையான விஷயம் அவர்களை அந்த அந்நிய பெண்ணை தொடுவது. அவர்களிடம் கெட்ட வார்த்தையிலே அல்லது தவறான ஒரு உறவை வைத்துக் கொண்டு பேசுவது ஹராம். விபச்சாரத்தின் பக்கம் அழைக்கக்கூடிய ஒரு அழைப்பது. இது இஸ்லாம் தடை செய்கின்றது. உலகம் சொல்லும், இது கேஷுவல், சாதாரணமான விஷயம். அந்த இடத்தில் தான் வாலிபராக இருக்கக்கூடிய நாம், பெரியவராக இருக்கக்கூடிய நாம், ஆண்களாக இருக்கக்கூடிய நாம் பல இடங்களில் பெண்களாக இருந்து அவர்களுக்கு நிறைய மெசேஜ் வந்துச்சு அப்படின்னு சொன்னா அவங்களும் மெசேஜுக்கு ரீப்ளை அனுப்பக்கூடிய அளவுக்கு மாறி விடுறாங்க. அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். இந்த இடத்தில் தான் சவால், மார்க்கமா உலகமா? உலகம் நமக்கு அனுமதி கொடுக்கும், மார்க்கம் தடை செய்யும். இந்த இடத்தில் முடிவு செய்ய வேண்டும். அந்த உலக விஷயத்தில் ஈடுபட்டு விட்டு ஹராமான விஷயத்தை செய்து விட்டோம் என்று சொன்னால் கண்டிப்பாக அல்லாஹ் என்ன செய்வான்? நமக்கு இந்த உலகத்துல பாவத்தை கொடுப்பான், நாளை மறுமையில அதற்கான தண்டனையும் கொடுப்பான். அந்த மார்க்க விஷயத்தை பின்பற்றி உலக விஷயத்திலிருந்து அந்த ஹராமான விஷயத்தை விட்டு விட்டால் இந்த உலகத்தில் சிறிய நேரம் கஷ்டம் வந்தாலும் சரி, அல்லாஹ் அதற்கு பிறகு நமக்கு நிறைய நன்மைகளும் இந்த உலகத்திலும் சரி நாளை மறுமையிலும் சரி கொடுப்பான். அதுதான் சவால். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஃபித்னா நிறைந்த இந்த காலம் எந்த அளவுக்கு ஃபித்னா, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மறுமை நெருங்க நெருங்க ஃபித்னாவுடைய காலம் அவ்வளவு அதிகமாகிவிடும். எந்த அளவுக்கு அதிகமாகும்? ஒரு ஃபித்னாவை பார்த்து விட்டால் போதும் அந்த ஃபித்னாவில் நுழைந்து விடுவார்கள். அந்த ஃபித்னாவை பார்த்தால் போதும் அந்த ஃபித்னாவில் நுழைந்து விடுவார்கள். அந்த காலகட்டத்தில் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமாக இருக்கும். இது எப்படி அப்படின்னு புரியறது. இன்னைக்கு இந்த ஹதீஸை ரொம்ப எளிமையா, ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஒரு ஃபித்னாவை பார்த்தால் அந்த ஃபித்னாவில் நுழைந்து விடும் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? ஒரு உதாரணம். இந்த உலகம் ஒரு பெண்ணை வியாபார பொருளாக தான் பயன்படுத்தும். ஒரு பேனா வாங்க போனாலும் பெண்ணுடைய புகைப்படம் இல்லாமல் அந்த அதனுடைய ஆடையை அலங்கரிக்காமல் நமக்கு வியாபாரம் செய்ய மாட்டார். இதுதான் உலகம். ஒரு பெண்ணை வியாபார பொருளாக தான் பயன்படுத்துவார்கள். ஸ்கூல்ல அட்மிஷன் ஃபீஸ், அட்மிஷன் ஓபன், ஒரு பெண்ணு படிக்கிற மாதிரி தான் போடுவாங்க. இதுதான் உலகம். மார்க்கம் தடை செய்யும். அந்நிய பெண்ணுடைய புகைப்படத்தை வெளிப்படுத்தவோ அதை மற்றவர்களுக்கு அனுப்பவோ ஹராம். இதெல்லாம் மார்க்கம் தடை செய்கின்றது. அந்த இடத்தில் தான் சவால், மார்க்கமா உலகமா? இந்த மாதிரி புகைப்படத்தை வெளிப்படுத்தினால்தான் எட்மிஷன் நமக்கு வரும் அப்படின்னு ஸ்கூல், காலேஜ், மதரசாக்கள் இருக்கக்கூடியவர்கள் நினைத்தால், அந்த விஷயத்தை பின்பற்றினால் உலகத்துக்காக அல்லாஹ் நம்மை மன்னிக்க வேண்டும். நாளை மறுமையில் அதனுடைய தண்டனை என்ன? புகைப்படத்தை வரையக்கூடிய, அதை எடுக்கக்கூடிய, அதை பரப்பக்கூடியவர்களுடைய தண்டனை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நாளை மறுமையில் முதல் தண்டனை கொடுக்கக்கூடியவர்கள் யாருக்கு தெரியுமா? யார் அல்லாஹ்வை போல ஒரு உருவத்தை வரைகின்றார்களோ. போன்ல இருக்கக்கூடிய புகைப்படத்தை, ஒரு இख्तिलाफான விஷயம், ஒரு முரண்பாடான ஒரு கருத்து வேறுபாடான விஷயம். ஆனால் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு கேமரால இருந்து அதை பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு அதை வரைஞ்சிட்டு அல்லது அதை ஜெராக்ஸ் எடுத்துட்டு ஒரு புகைப்படம், உருவப்படம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்? அது வெளிப்படையாக அந்த சட்டத்தின் பக்கம் வந்துடும். ஹராமானுடைய சட்டம். மறுமை நாள்ல முதலில் அதாவது எனக்கு தான் கொடுக்கப்படும் என்று தெரியாமல் அந்த பாவத்தை செய்கின்றார்கள். இன்னைக்கு பல முஸ்லிம் ஸ்கூல்களும் காலேஜ்களும். அல்லாஹ் நம்மை மன்னிக்க வேண்டும். அப்ப நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும், மார்க்கமா உலகமா? அல்லாஹ் சவாலாக நமக்கு சொல்லுகின்றார். நிறைய திறமைகள் இருக்கும், யாருக்கும் தெரியாமல் பணத்தையும் காசையும் பல விஷயங்களையும் பொருளையும் திருடி கொள்ளலாம். திருடனா நான் எனக்கு தான் லாபம். டிஜிட்டல் ஹேக்கிங் ஆக இருக்கட்டும்,
அல்லது வெளிப்படையாக இருக்கக்கூடிய யாருடைய பொருளாக இருக்கட்டும், திருடுனான் எனக்கு தான் லாபம். ஆனால் அந்த இடத்தில் தான் சவால். திருடுனா லாபம் கிடைச்சாலும் அது உலகம். உலகத்திலர் சேர்ந்து இந்த பாவத்தை செய்தால் பாவம் கிடைக்கும். உலகமா அல்லது மார்க்கம் அந்த விஷயத்தை தடை செய்கின்றது, மார்க்கமா என்று நாங்கள் பார்க்கும் பொழுது இன்று இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இளைஞர்கள் முடிவெடுக்க வேண்டும். உலகமா மார்க்கமா? அன்பான சகோதரிகளே, பெரியோர்களே, இன்று இளைஞர்கள் உண்மையாகவே மிகவும் கஷ்டமான ஒரு ஜிஹாது செய்கின்ற அளவுக்கு ஒரு சூழலில் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். என்ன தெரியுமா? சஹாபாக்கள் காலத்தில் அந்த ஃபித்னாவுடைய காலம் குறைந்தபட்சம் தான் இருந்தது. ஆனால் இன்று நாங்கள் பார்க்கின்றோம் எல்லா இடத்திலும் எல்லா விஷயத்திலும் ஹராம், எல்லா விஷயத்திலும் நமக்கு ஃபித்னா நிறைந்த ஒரு விஷயம் வந்து கொண்டுதான் இருக்கும். போன் பார்த்தால் போதும் ஏதாவது ஒரு ஆட் வந்துடும், ஹராமான விஷயங்கள். நம்ம நல்லதை படிச்சுட்டு இருப்போம், திடீர்னு ஒரு ஆட், அதுல பெண்களுடைய ஆடை இருக்கும், பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் இருக்கும். எந்த ஒரு வீடியோவும் இன்னைக்கு மியூசிக் பாட்டு இல்லாம நடப்பதே கிடையாது. முஸ்லிம்களுடைய ஸ்கூல் காலேஜ் எதுவாக எடுத்தாலும் சரி, முஸ்லிம்களுடைய பெயர் அந்த அக்கவுண்ட்ல இருக்கும், அவ்வளவுதான். ஆனால் அவங்களுடைய ஸ்டோரிஸ், அவங்களுடைய ரீல்ஸ், அவங்களை போடக்கூடிய போஸ்ட் எல்லாம் எடுத்து பாருங்க, ஹராமான விஷயங்கள். பாட்டு இல்லாமல் ஒரு ரீல்ஸ் இருக்காது, பாட்டு இல்லாமல் அவர்களுடைய எந்த போஸ்ட் இருக்காது. இதெல்லாம் போட்டா நமக்கு இன்ஸ்டால வைரல் ஆகலாம், பேஸ்புக் யூடியூப்ல வைரல் ஆகலாம், ட்ரெண்ட் ஆகலாம் என்று நினைத்து கொண்டு உலகத்துக்காக இருந்தால் இந்த உலகத்துல நமக்கு புகழ் கிடைக்கலாம், ஆனால் மறுமையில் தண்டனை தான் கிடைக்கும். அதான் சவால். மார்க்கமா உலகமா? இப்ப இளைஞர்கள் இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்துல அவர்களுக்கு மிகவும் கஷ்டமான ஒரு சவாலாக தான் இருக்குது. ஏன்னா எல்லாமே ஃபித்னா, எல்லாமே சோதனை. இந்த சோதனையிலிருந்து ஒரு மனிதன் ஸலாத்தின் பக்கம் நெருக்கமாக வருகின்றான் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய வழியாக தான் இருக்க முடியும். அல்லாஹ்வுடைய பாதையின் பக்கம் வரக்கூடிய அந்த இளைஞன் அல்லாஹுக்கு நெருக்கமான மனிதனாக தான் இருக்க முடியும். இன்னைக்கு பாருங்க, ஒரு இஸ்லாமுடைய நிகழ்ச்சி, இஸ்லாத்தை பற்றி படிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய கூட்டம் குறைவாக தான். இந்த பள்ளி வேற பள்ளி, ஒரு ஜும்மாவுடைய இதை விட கொஞ்சம் அதிகமா இருக்கும், இவ்வளவுதான். ஆனால் ஒரு பாட்டு கச்சேரி, ஒரு பாட்டு கச்சேரி, ஒரு மியூசிக் ஈவென்ட் நடக்குது, எவ்வளவு கூட்டம் வரும். புர்கா இல்லாமல், புர்கா அணிந்தும் முஸ்லிம்களாக இருந்து கொண்டு தாடியை இருக்கக்கூடிய பல முஸ்லிம்கள் இந்த பாட்டு கச்சேரியில் ஆடிக்கிட்டு கொண்டாடிக்கிட்டு ஹராமான விஷயங்களை பாடிக்கொண்டிருக்கின்றார்கள். அதுதான் சவால் அவர்களுக்கு. உலகத்துல இருந்தா சந்தோஷமா இருக்கலாம், உலகமா இல்ல பள்ளிவாசன் பக்கம் வந்த அல்லாஹ்வுடைய நெருக்கம் கிடைக்கும், மார்க்கமா? இன்னைக்கு இளைஞர்கள் நேரான வழியில வந்து விட்டார் என்று சொன்னால் இந்த சமுதாயத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கலாம், மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கலாம். அதுக்கு நிறைய உதாரணம். இன்னைக்கு பாருங்க, நேபாளில் நடந்த விஷயம். கடந்த வருஷம் ஒரு இளைஞர்களுடைய கூட்டம் தான் ஒரு நாட்டை முழுமையாக மாற்றிவிட்டது. பைனான்ஸ் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட் எல்லாம் இளைஞர்களால் தாக்கப்பட்டவர்கள். புது ஆட்சி அமைக்கப்பட்டது. இப்போதும் ஒரு புது பிரதமர் வந்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த இளைஞர்களும் கூட்டத்துடைய முயற்சியின் காரணமாக தான். அப்போ ஒரு சமுதாயத்தை, ஒரு நாட்டை மாற்றுவதற்கு இளைஞர்களுடைய சக்தி மிகவும் தேவை. அதுதான் சமூகத்துடைய பலமாக இருக்கின்றது, முதுகெலும்பாக இருக்கின்றது. இஸ்லாத்துக்காக உழைக்கக்கூடிய இந்த முஸ்லிம்களுடைய சமுதாயத்திலும் இளைஞர்களுடைய பங்களிப்பு மிகவும் அவசியம் தேவை, மிகவும் அவசியம் தேவை. இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், நம்மளுடைய நாட்டில், தமிழ்நாட்டில் சமீப காலமாக தேர்தல் நடந்த பிறகு பல்வேறு மக்களுக்கு சந்தோஷம், மகிழ்ச்சி. ஏன்? ஒரு புரட்சி ஏற்படுத்தி விட்டார்கள் என்று இளைஞர்களுக்கு ஒரு சந்தோஷம். இளைஞர்களுடைய முயற்சியின் காரணமாக தான் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைந்தார்கள் என்று அவர்களுக்கு ஒரு சந்தோஷம். ஆனால் அது உண்மை, இளைஞர்களுடைய அவர்களுடைய முயற்சினால் அதற்கு காரணம். இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், பல்வேறு பல மக்கள் யூடியூப்ல இருந்துகிட்டு லைவ்ல இந்த உலகத்துடைய செய்திகளை
பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு முன்பாக தேர்தலை பற்றியோ அல்லது ஆட்சியை பற்றியோ எந்த விதமான கவனம் செலுத்தாமல் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இன்றைய காலகட்டத்தில் இப்போது என்ன நிலைமை, 2.5 கோடி மக்கள் சட்டசபை மட்டுமே பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. 7 கோடி இருக்கக்கூடிய ஜனத்தொகை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காவாசி மக்கள் அந்த சட்டசபை மட்டுமே பார்க்க ஆரம்பிச்சுட்டார்கள். இதை இஸ்லாம் ஒருபோதும் தடுக்கவும் இல்லை. இதை நினைவு வச்சுக்கணும். இது ஆரோக்கியமான விஷயம் தான். ஆனால் கேள்வி இங்க என்ன தெரியுமா? இங்க கேள்வி என்ன தெரியுமா? சட்டசபையை பார்க்கிறோம், அதுக்கு நேரம் இருக்குது. அவ்வளவு நீண்ட நேரம் நாங்க பார்க்கிறோம், அதுக்கு ஆர்வம் இருக்குது. அந்த என்னைக்காவது பள்ளிவாசல உட்கார்ந்து குர்ஆன் படிக்கிறதுக்கு நேரம் இருக்குதா? அல்லாஹ் நாளைக்கு சட்டசபையை பார்க்கல நல்லா கேள்வி கேட்பானா? குர்ஆனை ஏன் படிக்கல அல்லாஹ் கேள்வி கேட்பார். அந்த தலைவரை பத்தி ஏன் படிக்கல, ஏன் பார்க்கல, அவனை பத்தி ஏன் தெரிஞ்சுக்கிறான் அல்லாஹ் கேள்வி கேட்பானா? உன்னுடைய தலைவர் முகமது நபியை பத்தி ஏன் தெரிஞ்சுக்கல அல்லாஹ் இதைதான் கேட்பார். அப்ப இந்த இடத்தில் ஒரு இளைஞர்களுக்கு ஒரு சவால், மார்க்கமா உலகமா? இந்த உலகம் உண்மையாகவே எப்படி தெரியுமா? இன்ன துன்யா, இந்த உலகம் எப்படி தெரியுமா? ஹசிர், ஒரு பச்சையாக இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷமான ஒரு இடம் போலதான். அல்லாஹ் குர்ஆன்ல எவ்வளவு அழகாக சொல்கின்றான் தெரியுமா? இன்னமல் ஹயாத்து துன்யா லஐபுன் வலஹு. இந்த உலக வாழ்க்கை பொறுத்தவரை எப்படி தெரியுமா? ஒரு வீண் விளையாட்டு, ஒரு வேடிக்கை போலதான். இப்ப நம்ம ஸ்டேடியம்ல போறோம், மேட்ச் நடக்குது, இதிலும் ஒரு ஃபித்னா. இந்த ஐபிஎல் உடைய ஃபித்னாக்கள் எடுத்தால் இதிலும் இளைஞர்களுடைய கூட்டம் தான் அதிகம். ஸ்டேடியம்ல அவ்வளவு கூட்டம், ஜுமால கூட அவ்வளவு கூட்டம் இருக்காது, ஈது பெருநாள்ல கூட அவ்வளவு கூட்டம் இருக்காது. ஆனால் ஸ்டேடியம்ல அவ்வளவு கூட்டம். இப்ப ஐபிஎல்ல நம்ம இந்த ஸ்டேடியம்ல போய் உட்கார்ந்து பாக்குறோம் வச்சுக்கோ, எவ்வளவு நேரம் அந்த மேட்ச் முடியும்? 2 மணி நேரம் 3 மணி நேரம். 2 மேட்ச் ஆகுறதா ஒரு 6-8 மணி, அல்ல அதுக்கு முன்பாக வரக்கூடியவங்க இப்படி ஒரு அரை நாள் மேல வச்சுக்கலாம். இவ்வளவு நாள் தான் அது ஓடும். இதுதான் நம்ம பார்ப்போம். அது ஒரு வேடிக்கை, ஒரு விளையாட்டு, அது ஒரு வேடிக்கை. அதுக்கப்புறம் முடிஞ்சிட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. இதுதான் இந்த உலக வாழ்க்கை. அல்லாஹ் இப்படிதான் நமக்கு புரிய வைக்கிறான். லஐபுன் வலஹு, ஒரு வீண் விளையாட்டு, ஒரு வேடிக்கை, அவ்வளவுதான். ஒரு 60 வருடம் 70 வருடம் 100 வருடம் வாழ்க்கை முடிஞ்சது. யாருக்கு எப்ப மவுத் வரும் தெரியாது. அந்த மேட்ச்ல யாரு ஃபர்ஸ்ட் அவுட் ஆவாங்க அவங்களுக்கே தெரியாது. இப்படிதான் நம்மளுடைய வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு. நமக்கே தெரியும் என்னுடைய மூச்சு என்னுடைய கையில இல்ல, அல்லாஹ் நாடினால் தான் எனக்கு அடுத்த நொடி மூச்சு வரும். அல்லாஹுடைய கையில் தான் எனக்கு அடுத்த மூச்சு வரக்கூடிய சக்தி இருக்குது, அல்லாஹோட நாட்டத்தில் தான் இருக்குது. ஆனாலும் நம்ம என்ன செய்யறோம்? அல்லாஹுக்கு மாறு செய்யறோம். அல்லாஹுடைய பேச்சை கேட்காம தான் இருக்கிறோம். அல்லாஹ் சொன்ன விஷயங்களை மீறிக்கொண்டுதான் இருக்கிறோம். வட்டியை வாங்கி கொண்டுதான் இருக்கிறோம். புறம் பேசிக்கொண்டு, மற்றவர்களை ஏமாற்றி கொண்டு, அவர்களை அவமதித்து கொண்டு, அவர்களுடைய கண்ணியத்தை விளையாடி கொண்டுதான் இருக்கிறோம். மற்றவர்களை கோல் மூட்டி கொண்டு, அவர்களை அவதூறு பேசி, இப்படி பல்வேறு ஹராமான விஷயங்கள் நாங்கள் தினதோறும் செஞ்சு கொண்டுதான் இருக்கிறோம். சகோதரிகளே, மார்க்கம் என்ற விஷயம் வரும்பொழுது நாங்கள் அப்படியே பின்தங்கி வருகின்றோம். உலக விஷயம் அப்படின்னு சொன்னா முன்னாடி இருக்கிறோம். இன்னைக்கு இஸ்லாமிக் சம்மர் கிளாஸ் அப்படின்னு சொன்னா போதும், ஒரு 10 பேர் 20 பேருக்கு மேல தாண்ட மாட்டாங்க ஒரு பள்ளிவாசல்ல. இல்ல மாஷா அல்லாஹ், பல பள்ளிவாசல்ல பல கூட்டங்கள் வரலாம். ஆனால் பொதுவாக இஸ்லாமிக் கோர்ஸ் என்று சொன்னாலே எவ்வளவு கூட்டம் வரும்? ஒரு 20 பேர் தாண்டுவாங்களா? இன்னைக்கு முஸ்லிம் மதரசாவை எண்ணி பாருங்க, எத்தனை பேர் படிக்கிறாங்க ஒரு மதரசால? 100 200 இவ்வளவுதான். இதெல்லாம் ஸ்கூல்ல போய் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் 2 ஸ்டாண்டர்ட் 2 கிரேடுல இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல ஒரு 60 பேர், செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல ஒரு 60 பேர், இப்படி 2 ஸ்டாண்டர்ட் மட்டுமே 2 கிரேடுக்கு மட்டுமே அந்த 200 பேர் இருக்காங்க. ஆனா மார்க்கம் படிக்கும் பொழுது நம்மளுடைய எண்ணிக்கை குறைந்து விடுகின்றது. அப்ப நம்ம இன்னைக்கு என்ன யோசிக்கிறோம்? உலக விஷயத்தை தான் நாங்கள் அதிகமாக கண்ணியத்தை, அந்த மரியாதத்தை, அந்த முக்கியத்துவத்தை கொடுக்க ஆரம்பிக்கின்றோம். இந்த உலக விஷயம் எப்படி தெரியுமா? விளையாட்டு தான், அவ்வளவுதான், முடிஞ்சது இந்த வாழ்க்கை. அல்லாஹ் இன்னும் அழகாக தெளிவாக சொல்கின்றான்.
ஃபலா தகுர்ரன்னகுமுல் ஹயாத்துத் துன்யா. இந்த உலக விஷயத்தை, இந்த உலக வாழ்க்கை நீங்கள் ஏமாற்றி விட வேண்டாம். இந்த உலக வாழ்க்கை உங்களை ஏமாற்றி விட வேண்டாம். பார்ப்பதற்கு செழிப்பாக, அவ்வளவு அழகாக, அவ்வளவு சந்தோஷமாக, அவ்வளவு பச்சை பச்சையாக இருக்கக்கூடிய இந்த உலக வாழ்க்கை உண்மையாகவே அப்படி கிடையாது. எல்லாம் அழிஞ்சு விடும், எல்லாம் அழிஞ்சு விடும். வல் ஆகிரத்து கைரும் வ அப்கா. இந்த மறுமைதான் நிரந்தரமாக இருக்கும், அது சிறந்ததாக இருக்கும். அந்த இடத்துல நாம தேர்ந்தெடுக்கணும், உலகமா மார்க்கமா. இந்த ரெண்டு விஷயத்தை எல்லா இடத்திலுமே நாங்க வச்சு பார்த்தா போதும், நமக்கே தெரியும் எது சரி எது தவறு. உலகத்துக்காக வாழுகின்றோமா, மார்க்கத்துக்காக வாழுகின்றோமா? ஒவ்வொரு அமலும் செய்வதற்கு முன்பாக இந்த ரெண்டு கேள்வி எடுத்து பிரிச்சு உங்களுக்குள்ளார நீங்க கேள்வி கேட்டு பாருங்க. உங்களுடைய உள்ளம் பதில் சொல்லும், இது தப்பான விஷயம், மார்க்கம் இதை தடை செய்கின்றது, இப்படி செய்யக்கூடாது என்று நம்மளுடைய உள்ளம் சொல்லும். ஜாபுக்கு போறோம், வேலைக்கு போறோம், தாடி எடுக்கணும், அப்பதான் கட்டாயம் உங்களுக்கு வேலை கிடைக்கும், அப்பதான் லட்சத்துல உங்களுக்கு சம்பாதிக்க முடியும். சவால், மார்க்கமா உலகமா? குறைவான சம்பளம் கிடைச்சாலும் சரி, என்னுடைய தாடியை எடுக்க மாட்டேன் என்று உறுதியாக நின்றார்கள் என்று சொன்னால் அவர்கள் தான் மார்க்கத்தில் இருக்கக்கூடியவர்கள். அல்லாஹ் வழியை ஏற்படுத்துவான், நான் தாடி எடுக்க மாட்டேன் என்று உறுதியாக இருந்தார் என்று சொன்னால் அவர்கள் தான் மார்க்கப்பட்டுள்ளவர்கள். சகோதரர்களே, இப்ப பெண்களுக்கும் இப்படிப்பட்ட சவால்கள் நிறைய இருக்கும். அப்ப ஒவ்வொரு விஷயத்திலும் நம்ம மார்க்கமா உலகமா என்று பிரிச்சு பார்க்கும் பொழுது நமக்கே புரியும் நாம எந்த இடத்துல இருக்கோம். நம்மளுடைய ஈமானுடைய லெவலை நமக்கு தெரிஞ்சிடும், எந்த லெவல்ல நம்ம இருக்கிறோம். அவ சொல்லக்கூடிய விஷயம், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை படிச்சு பாருங்களேன். மார்க்கமா உலகமா அப்படின்னு அவர்களுடைய வாழ்க்கை எப்படி பிரிச்சு பார்த்தா, ரசூலுல்லாஹ் அவர்கள் எல்லா நேரமும் மார்க்கம் தான், மறுமைதான், அல்லாஹுடைய இந்த தீனு தான் முதன்மையானது என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு எடுத்துக்காட்டாக இருந்தார். ஒரு முறை உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்வை பார்ப்பதற்காக, ஏதோ ஒரு விஷயத்தில் பேசுவதற்காக பார்ப்பதற்காக வீட்டுக்கு வராங்க. வரும்பொழுது ரசூலுல்லாஹ் அவர்களை பார்க்கின்றார்கள். ரசூலுல்லாஹ் அவர்களை இந்த மாதிரி பாயில படுத்திருக்காங்க. படுக்கும் பொழுது ரசூலுல்லாஹ்வுடைய கன்னத்தில், அவர்களுடைய முகத்துடைய இந்த கன்னத்தில் பாயோடைய அச்சம் அப்படியே தெரியுது. உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்தை முழுமையாக கடைபிடித்த பிறகு இப்படி ஒரு நிலைமை ரசூலுல்லாஹ்வுக்கு வந்து விட்டது என்று பார்க்கும் பொழுது அவர்களுக்கு கண்கள்ல அப்படியே தண்ணீர் சொட்டுது. ரசூலுல்லாஹ் ஏந்திக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, உமரே ஏன் அழுகிறாய்? யா ரசூலல்லாஹ், நான் ரோம நாட்டுடைய அந்த தளபதியையும் இளவரசர்களையும் அந்த மன்னர்களையும் பார்த்திருக்கிறேன், கிஸ்ரா போன்ற மன்னர்களையும் பார்த்திருக்கிறேன், இப்படி உலக நாடுகளுடைய மன்னர்களை நான் பார்த்திருக்கிறேன். அவர்கள் இந்த உலகத்தில் அவ்வளவு சொகுசாகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சமூகத்துடைய தலைவராக நபியாக இருக்கக்கூடிய நீங்கள் ஒரு பாயில் படுத்துக்கொண்டு அந்த பாயுடைய அச்சம் உங்களுடைய முகத்தில், இந்த பாயுடைய அச்சம் உங்களுடைய முகத்தில் படுகின்றது. இந்த உலகத்துக்கு நீங்கள் கேட்டால் அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்காமல் இருப்பானா யா ரசூலல்லாஹ்? அல்லாஹுடைய தூதர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? இது நம்மளுடைய நிரந்தர இடம் கிடையாது உமரே, இது வாழக்கூடிய இடம் நம்மளது கிடையாது, நாங்கள் ஒரு முசாஃபிர் தான். அதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அல்லாஹுடைய தூதர் அந்த இடத்தில் மறுமையை முதன்மையாக காட்டினார். மறுமைதான் நம்மளுடைய நிரந்தரமான இடம். அதற்காக தான் இந்த உலகத்தில் வாழ வேண்டும். சகோதரர்களே, ஒரு சமூக தலைவராக இருந்து இப்படி ஒரு எளிமையாக வாழ்க்கையை வாழுகின்றார் என்று சொன்னால் நாங்கள் எப்படி இருக்க வேண்டும்? உலகமா மார்க்கமா என்று தேர்ந்தெடுக்கும் பொழுது கண்டிப்பாக நாங்கள் மார்க்கத்தை தான் நாங்கள் முக்கியத்துவத்தை, முதல் உரிமையை கொடுக்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கையை தர வேண்டும். கண்டிப்பாக இது மிகப்பெரிய ஒரு சவால் தான். இது இளைஞராக இருக்கக்கூடிய நமக்கு மிகப்பெரிய ஒரு சவால். பெரியவர்கள் முதல் பெண்கள், ஆண்கள் எல்லோருக்கும் சரி, எல்லா விஷயத்திலும் எடுத்து பார்த்தா பல விஷயங்கள் இஸ்லாத்துல தடை செய்யப்பட்டிருக்கும். ஆனால் உலகத்தில் அதெல்லாம் சாதாரணமான விஷயம். இந்த இடத்துலதான் சவால். மார்க்கமா உலகமா? ரெண்டு விஷயத்தும் நாங்கள் பிரிச்சு பார்க்கும் பொழுது இந்த உலகத்தை நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்தால் இந்த உலகம் நம்மை ஏமாற்றி விடும். ஷைத்தான் நம்மளை எல்லாம் சொல்லி இந்த ஹராமான விஷயங்களை செய்ய வச்சுக்கிட்டு நாளைக்கு மறுமையில வந்து சொல்லுவான்,
ஃபலா தலூமுனி வலூமு அன்ஃபுஸகும். என்ன திட்டாதீங்க, உங்களை நீங்களே திட்டிக் கொள்ளுங்கள். உங்களை நான் சொல்ல சொன்னேன், அந்த காரியத்தை செய்ய சொன்னேன், செஞ்சது நீங்க, செஞ்சது நான் கிடையாது, செஞ்சத நீங்க. அப்ப தண்டனை நீங்க தான் அனுபவிக்கணும் சொல்லி ஷைத்தான் நம்ம கிட்ட போராடுவார், நம்ம கிட்ட பேசுவான். நாளை மறுமையில இந்த உலகம் ஏமாற்றிவிடும். இந்த காசு, பணம், பங்களா, சொகுசு வாழ்க்கை, இதெல்லாம் இந்த உலகத்துல சொற்பமான ஒரு சிறிய காலம்தான், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் மவுத், மறுமைதான். நிரந்தரமான வாழ்க்கைக்காக இந்த சொகுசான சிறிய வாழ்க்கையை நாங்கள் என்ன பண்ணக்கூடாது, முக்கியத்துவத்தை கொடுக்க கூடாது. முதன்மை சிறந்தது மறுமைதான். அதனால்தான் ரசூலா அவர்கள் உலகத்தையும் புறக்கணிக்கல, கேட்டாங்க. ரசூலா உலகத்துக்காகவும் துஆ கேட்டாங்க. அதனால்தான் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், ரசூலா அவர்கள் அடிக்கடி ஓடக்கூடிய துஆ என்ன தெரியுமா? ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா. இந்த உலகத்துடைய நல்லதையும் எனக்கு கொடு யா அல்லாஹ். மறுமையை மட்டும் கேட்கல, மார்க்கத்தை மட்டும் கேட்கிற, உலகத்துடைய நல்லதையும் எனக்கு கொடு யா அல்லாஹ். வஃபில் ஆখিরাতি ஹஸனா, அந்த ஆখিরাத்துடைய நல்லதையும் எனக்கு கொடு. வகினா அஸாபன் நார், அந்த நரகத்துடைய நெருப்பிலிருந்து என்னை காப்பாற்றியா அல்லாஹ் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் அடிக்கடி பிரார்த்தனை செஞ்சாங்க. நாமும் மறுமைக்காகவும் சரி உலகத்துக்காகவும் சரி உழைச்சு கொண்டே இருக்கணும். ஆனால் முக்கியத்துவம் மறுமைக்காக தான் நாங்கள் அதிகமாக கொடுக்க வேண்டும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் மறுமைக்காக வாழக்கூடிய, மார்க்கத்துக்காக வாழக்கூடிய ஒரு நல்ல முஸ்லிமாக ஆக்கி நம் அனைவரையும் அதே நிலையில் மரணிக்கக்கூடிய வாக்கியத்தை தந்த அருள் புரிவானாக. ஆமீன். வஅகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும் வலிசாஇரில் முஸ்லிமீன் மின் குல்லி தம்பின் ஃபஸ்தக்ஃபிரு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.